கரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த விவசாயி கே குணசேகரன் உயர்நீதிமன்ற மதுரை கிளை ஒன்றில் மனு ஒன்று தாக்கல் செய்தார். திண்டுக்கல் மாவட்டம் கன்னிவாடி மலை வடக்கு கிராமத்தில் 93 ஏக்கர் பட்டா நிலம் வைத்துள்ளேன். இதில் 53 ஏக்கர் நிலம் வைத்து இயற்கை விவசாயம் பண்ணை அமைத்து தென்னை, அகோடா மற்றும் ஜாதிக்காய் போன்ற பயிர்களை சாகுபடி செய்து வருகிறேன். இந்நிலையில் நிலச்சரிவை தடுக்கவும் மழைநீரை சேகரிக்கவும் தனது பட்டா நிலத்திலேயே அணை கட்ட மாவட்ட ஆட்சியர் மற்றும் வேளாண் பொறியியல் துறையிடம் உரிய அனுமதி பெற்று சுமார் 2 கோடி ரூபாய் செலவில் பணிகளை முடித்தேன். கடந்த டிசம்பர் மாதம் பண்ணைக்கு ஒரு முக்கிய நபர் வந்து சென்ற பிறகு கன்னிவாடி வனசரக மற்றும் வனவர் ஆகியோரின் அணுகுமுறை மாறியது. அவர்கள் பணம் கேட்டு மிரட்டுவதாகவும் விவசாய பணிகளை தடுக்க போவதாகவும் மிரட்டினர். இயந்திரங்களை பயன்படுத்துவதால் யானைகள் ஊருக்குள் வருவதாக வனத்துறையினர் கூறுவது முற்றிலும் பொய். அந்த பகுதியில் யானைகளே இல்லை. மாவட்ட ஆட்சியர் அனுமதி அளித்த பிறகும் வனசரகர் பணிகளை நிறுத்த சொல்லி நோட்டீஸ் அனுப்பியது சட்டவிரோதமானது. எனவே வனசரகர் வெளியிட்ட தடை உத்தரவுகளை ரத்து செய்ய வேண்டும். விவசாய பணிகளை மேற்கொள்ளவும் வனப்பகுதி வழியாக செல்லும் பாதையை பயன்படுத்தவும் வனத்துறையினர் இடையூறு செய்யக்கூடாது என உத்தரவிட வேண்டும் என கூறியிருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி கிருஷ்ணன் ராமசாமி இந்த வழக்கில் மனுதாரருக்கு வனத்துறைக்கும் இடையே தகராறு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. இருந்தாலும் ஏற்கனவே கட்டப்பட்ட அணையை எக்காரணம் கொண்டும் இடிக்கக்கூடாது. ஒருவேளை வனத்துறை அந்த அணையை தனது கட்டுப்பாட்டில் எடுத்தாலும் அதனை முற்றிலும் பராமரிக்க வேண்டும். ஏனெனில் அந்த அணை வனவிலங்குகள் தண்ணீர் குடிக்க பயனுள்ளதாக இருக்கும். வனசரகர் பிறப்பித்த நடவடிக்கைக்கு இடைக்கால தடை விதிக்கப்படுகிறது. அணை ஏதேனும் இடிக்கப்பட்டிருந்தால் அதனை உடனடியாக வனத்துறையே மீண்டும் கட்டித்தர வேண்டும். இது குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய வனத்துறைக்கு உத்தரவிட்டு வழக்கை பிப்ரவரி 4ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார்.